மனிதநேயமுடைய ஒருவன் உலகில் எந்த மூலையிலும் தன்னலமற்ற செயல் செய்தால் அவனை இந்த உலகம் மறக்காது என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு. அந்த மனிதநேயம் மிக்க மனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வாருங்கள், என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 1978ஆம் ஆண்டு இயக்குனர் IV சசி இயக்கத்தில் உருவான ஒரே வானம் ஒரே பூமி படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு பாடல் காட்சி எடுக்கும் போது இடைவேளையில் நடிகர் ஜெய்சங்கர் மற்றும் KR விஜயா ஓய்வாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது பக்கத்தில் இருந்து ஒரு ஜப்பானியர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் வந்து இருவருக்கும் வணக்கம் சொல்லி, நீங்கள் இந்தியாவில் தமிழ் நடிகர்களா என்று கேட்க, ஜெய்சங்கர் ஆமா சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டார். நாங்கள் சீன ஸ்டண்ட் நடிகர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டு, எப்படி இருக்கிறார் உங்கள் எம்ஜிஆர் என்று கேட்டதும் ஜெய்சங்கரும் KR விஜயாவும் ஒருவருக்கொருவர் வியப்பாக பார்த்து கொண்டனர். மீண்டும் தொடர்ந்தார் அந்த ஜப்பானியர். அவர் உங்கள் மாகாண முதல்வராகிட்டாராமே, நல்ல செயல், உங்கள் மக்களுக்கு எங்கள் சார்பில் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார். ஜெய்சங்கருக்கோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. ஒரு ஜப்பானியர் எம்ஜிஆரை பற்றி இவ்வளவு விவரம் தெரிந்து வைத்திருக்கிறாரே, அது சரி, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று வியப்புடன் ஜெய்சங்கர் கேட்க, எங்கள் நாட்டில் அப்போது இருந்த எக்ஸ்போ அரங்கில் அன்று ஒரு சண்டை காட்சியில் எங்கள் குழுவினர் ஒருவர் ஒரு ஹெலிகாப்டரில் தொங்கிக் கொண்டு சண்டை போடும் காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த போது, அப்போது திடீரென பேலன்ஸ் தவறி 500 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து மண்டை உடைந்து அங்கேயே துடிதுடித்து இறந்து போனார். அங்கே முழுவதுமே ஒரே கூச்சல் அலறல். பக்கத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஒரு பாடல் காட்சியில் நடித்துக் கொண்டிருந்தார் உங்கள் எம்ஜிஆர். சற்றும் யோசிக்காமல் உடனே தன் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு ஓடி வந்து தன் மேக்கப்புடன் கீழே இறந்து கிடந்த அந்த ஸ்டண்ட் நடிகரை தூக்கி உயிர் பிழைக்க முயற்சி செய்தார். அந்த நடிகரின் உடல் அருகே சென்ற 7 பேரில் உங்கள் எம்ஜிஆரும் ஒருவர். அவரை அறியாமல் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த நடிகரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் வரை வந்து மலர் சூடி மரியாதை செய்தவர் உங்கள் எம்ஜிஆர். எங்கள் பட நிறுவனம் கிட்டே கூட வரவில்லை. அவர்களை பொறுத்தவரை அது ஒரு விபத்து. ஆனால் உங்கள் எம்ஜிஆர் அவர்களின் மனிதாபிமானம் எங்கள் நெஞ்சை பிழிந்தது. இந்தியாவில் எங்கேயோ பிறந்த ஒரு பெரிய நடிகர் எங்கள் நாட்டு துணை நடிகருக்கு வருந்தியது இந்த உலகில் வேறெங்கு நடக்கும்? அன்று முதல் அவரை பற்றிய செய்திகளை நான் சேகரித்து வைத்துள்ளேன். அவரது உலகம் சுற்றும் வாலிபன் படம் பெரும் வெற்றி பெற நாங்கள் வேண்டாத நாட்களே இல்லை. எங்கள் குழு உங்கள் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் சொன்னதை மறக்காமல் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்கள் பணிக்க விடைபெற உறைந்து போனார்கள் ஜெய்சங்கரும் KR விஜயாவும். எங்கு சென்றாலும் தன் தனி முத்திரை பதித்து மக்கள் நெஞ்சங்களில் குடியிருக்கும் உண்மையான உலகம் சுற்றிய வாலிபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். 1968ஆம் ஆண்டு ஒரு பிரபல பத்திரிகைக்கு ரசிகர்களின் கேள்விகளுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அளித்த பதில்களை பார்க்கலாம். தாயை வணங்கும் நீங்க தந்தையை வணங்குவதில்லையா? தந்தை இல்லாமல் தனையன் ஏது? தாயை வணங்கும் போதே எனக்கு தாயாகிய தந்தையும் வணங்கி வருகிறேன் என்பதுதானே பொருள். நாட்டில் பலர் தந்தையை வணங்கிவிட்டாலும் பல காரணங்களை முன்னிட்டு மரியாதை காண்பிப்பது உண்டு. அதே சமயம் தாயை மிரட்டிக்கூட தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்பவர்களும் உண்டு. எனவேதான் என்னை பின்பற்றுகிற, என் மீது அன்பு செலுத்துகின்ற அன்பர்கள் அனைவரும் தாய்க்கு முதலிடம் கொடுத்து வணங்குவதோடு அன்பு செலுத்தி பழகிக் கொள்வார்களானால் பெண் என்ற அலட்சியம் மாறி பொதுவாக எல்லா பெண்களிடத்திலும் தனி மரியாதை செலுத்தும் வழக்கம் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டுவிடும் என்று கருதுகிறேன். எனது பூஜை அறையில் தாய் தந்தை இருவரையுமே படங்களாக வைத்து வணங்கி வருகிறேன். தாய்க்கு அடுத்தபடியாக யாரை வணங்குகிறீர்கள்? தந்தையையும் என்னை வாழ வைக்கும் தமிழ்நாட்டையும். நீங்கள் இவ்வளவு புகழுடன் இருப்பதற்கு காரணம் யார்? நீங்கள் குறிப்பிடும் அளவுக்கு புகழோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இன்று இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு. தங்கள் மேல் நான் கொண்டுள்ள பாசத்தை உயர்வான ஒன்றுக்கு ஒப்பிட வேண்டும். அது என்ன? எனக்கு தெரிந்தவரையில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழின் மேல் கொண்டிருக்கும் பற்றை விட இறுக்கமான பற்று வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே உங்கள் அன்பு உள்ளபடியே உறுதியானதாக இருந்தால் அண்ணா தமிழ் மேல் கொண்டிருக்கும் அன்புக்கு ஒப்பிட முயலுங்கள். அறிஞர் அண்ணாவை தெய்வமாக மதிக்கலாமா? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயித்து வழிவகுத்து தருகின்ற தமிழக முதலமைச்சரை தெய்வம் என்றால் தகும். நான் என்ற அகந்தை உள்ளவனின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சமூகத்தில் நாம் மட்டும் தனித்து விடப்பட்டோமோ என்று ஏங்கும் அளவில் இருக்கும். சினிமால நடிக்கிறதுக்காக சென்னைக்கு ஓடி வராங்களே, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரே வார்த்தையில் கேட்டுவிட்டீர்கள். அதை எண்ணி பார்க்கும் போதே சில சமயம் மனம் வேதனை அடைகிறது. அதுவும் இளம் பெண்களாக இருந்து விட்டால் அவர்கள் சென்னையில் படும் நரக வேதனை மிக கொடுமையானது. அதை எழுத்தால் எழுத முடியாது.
உண்மை அழிந்த பின் நிலைத்திருப்பது என்ன? உண்மைதான். ஏனென்றால் அது அழிவது கிடையாது. மதுவை விட கொடியது எது? அதை அருந்தும் மனம். நான் உங்கள் ரசிகன். ஆனால் சிவாஜி கணேசனை யாராவது திட்டினால் கோபம் வருகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே நீங்கள் தான் என் ரசிகர். யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதை நம்ப மாட்டீர்கள்? நடிகர்களுக்கு கிடைக்கும் புகழ் நிரந்தரமானது என்பதை. நன்றி இல்லாத ஒருவனை நன்றி உள்ளவனாக மாற்றுவது எப்படி? நாம் நன்றி உள்ளவராக நடந்து கொள்வதன் மூலம்தான். பத்மஸ்ரீ பட்டத்தை உதறித்தள்ளும் துணிவு உங்களுக்கு எப்படி வந்தது? நீதி கட்சியினர் தாங்கள் பெற்ற பட்டங்களை உதறித்தள்ள வேண்டுமென்று அன்றொரு நாள் தீர்மானம் கொண்டு வந்த அறிஞர் அண்ணாவின் தலைமையில் இயங்கும் திமுக கழக உறுப்பினர் நான். அந்த அண்ணன் காட்டும் வழியில் செல்லும் லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவன் நான். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதல்லவா? நாட்டு மக்களுக்கு நீங்கள் உதவுவது போல் ஏனைய கலைஞர்கள் ஏன் உதவுவதில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? விரலுக்கு தக்க வீக்கம் என்பது போல அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். வெளியே தெரியவில்லை, தெரிவிக்கப்படவில்லை என்பது குற்றமா? உங்களால் பாதிக்கப்பட்டவர் யாராவது உண்டா? நானே இருக்கிறேன், போதாதா? மனிதன் பிறப்பது எதற்காக? இறப்பதற்காக. இப்படித்தான் பாட்டாளிகளை பார்த்து முதலாளி வர்க்கத்தில் சிலர் சொல்கிறார்கள். எந்தவித எதிர்ப்புகளையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களால் எப்படி அடைய முடிந்தது? எனது வளர்ச்சியினாலோ எனக்கு தருகிற ஆதரவினாலோ இன்று எதிர்ப்புகள் எனக்கு இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லாமலே பல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு பரிதாப நிலையில் வாழ்ந்தவன் நான். அதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த தாக்குதல்களும் எதிர்ப்புகளும் எனக்கு மிக சாதாரணமாகத்தான் தோன்றுகிறது. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.